தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 79வது சுதந்திர தின விழா சிறப்பு செய்தி மலர். நாட்டின் 79வது சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பிரதமர் சுதந்திர தின உரை நிகழ்த்தினார். பிரதமர் உரையின் முக்கிய அம்சங்கள்: விவசாயிகள், மீனவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் நலனில் பாதுகாப்பு அரணாக தமது அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். வேளாண் ஏற்றுமதி தற்போது 4 லட்சம் கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக கூறியுள்ள பிரதமர், சிறுதானிய மேம்பாட்டு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். சிந்து நதி ஒப்பந்தத்தால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நம் விவசாயிகளின் உரிமை பங்கு கோரப்படும் என்றார். வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முக்கிய அம்சமாக சுயசார்பு பாரதம் திகழ்கிறது என்று கூறிய பிரதமர், பாதுகாப்பு தொழில்நுட்பம், எரிசக்தி, விண்வெளி உற்பத்தி பிரிவில் இந்தியா முன்னேறி வருவதை எடுத்துரைத்தார். சுதந்திர தினத்தன்று 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இளைஞர்களுக்கு பயனளிக்கும் மாபெரும் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்படுவதாக அவர் அறிவித்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அடுத்த தலைமுறையினருக்கான சரக்கு சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் பொதுமக்களுக்கு புதிய வரி சலுகைகள் அளிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். நீர் வளங்களை கண்டறியும் வகையில் ஆழ்நிலை நீர் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும். சூரிய சக்தி, ஹைட்ரஜன், நீர்மின், அணு ஆற்றல் திட்டங்கள் விரிவுபடுத்தப்படும். எதிரிகளின் அச்சுறுத்தலை தகர்க்க ஆற்றல் மிகு சுதர்ஷன் சக்ரா பயன்படுத்தப்படும் என்று பிரதமர் எடுத்துரைத்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் நம் நாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு நவீனமயமாக்கப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்தனர். தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் டாக்டர் எஸ். புஷ்பவனம், ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்ற பிறகு இந்திய மக்கள் அனைவருக்குமே நம்முடைய திறன்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடாகவும் எதிர்கால திட்டத்தை பற்றி சொல்லவும் இன்றைய பிரதமர் உரை சிறப்பாக அமைந்திருக்கிறது. செமி கண்டக்டர் சிப் இந்த வருடத்திற்குள் நாமே தயாரித்து விடுவோம் என்று உறுதி கூறியிருக்கிறார். சுயசார்பு தன்மைக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. 2047க்குள் நியூக்ளியர் எனர்ஜி, அணுசக்தி மின்சாரத்தை 10 மடங்காக அதிகரிப்பதாக உறுதி கூறியிருக்கிறார். சோலார் போன்ற ரினியூவபிள் எனர்ஜிக்கும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணியிருக்கிறார். தீபாவளிக்குள் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்துவிடும் என்று சொல்லிக்கிறார். இதன் மூலம் இந்த குறு, சிறு, நடு தொழிற்சாலைகள், சாதாரண மக்கள் ஆகியவர்களுக்கு வரி குறைய வாய்ப்புண்டு. 2047க்குள் நமது நாடு 10 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரமாக மாறிவிடும். அதற்கு உண்டான முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இது சாத்தியமே. இப்பொழுதே நம்ம 4வது இடத்தில் இருக்கிறோம் பொருளாதாரத்தில். இன்னும் 2 வருடத்தில் 3வது இடத்திற்கு நாம் செல்ல முடியும். சுலபமான காரியமே. டெமோகிராஃபி மிஷன் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். ஜனத்தொகையில் உள்ள சமநீர் நிலைமை இல்லாமையை தவிர்க்க சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடை செய்யவும், ஏற்கனவே குடியேறுபவர்களை வெளியே அனுப்பவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் கவனம் செலுத்தி இருப்பது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும். சுயசார்புடன் இறக்குமதியை தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அந்த நோக்கில் கடலுக்கு அடியில் உள்ள எண்ணெய் கிணறுகளை ஆராய்ந்து எண்ணெய் எடுப்புக்கான முயற்சிகளை தீவிரமாக்கப் போகிறார்.
அத்தோடு சூரிய ஒளி, நீரிழிந்து மின்சாரம் ஆகிய வழிவகைகளையும் அதிகரிக்கப் போகிறார். இனிமேல் ஜெட் என்ஜின் உற்பத்தி நம் நாட்டிலே நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். செவ்வாய் கிரகத்துக்கு நம்மளால் ஆள் அனுப்ப முடியுமா? ஒரு கோவிட் வந்தால் அதை சமாளிக்க முடியுமா? ஒரு தீவிரவாதிகள் நம் நாட்டை தாக்கினால் அவர்களை நிலைகுலைய செய்ய முடியுமா? இன்னொரு நாட்டை அடிபணிய வைக்க முடியுமா? இது மாதிரி பல சந்தேகங்களுக்கு கடந்த சில வருடங்களில் சரியான பதில் கிடைத்திருக்கிறது நமக்கு. அந்த நோக்கில் பார்க்க போனால் ஜெட் என்ஜின் தயாரிப்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. பாதுகாப்பில் நாம் இறக்குமதியை குறைத்து சுயசார்பு தன்மையை அதிகரித்து நம் நாட்டிலேயே சாதனங்களை உற்பத்தி செய்வது மிக மிக அவசியம். ஏனால் அப்பொழுதுதான் நம்மளுடைய போர்க்காலத்தில் நாம் சுயமாக முடிவெடுக்க முடியும். பல விஷயங்களில் நாம் சுயசார்பு தன்மையை அடைய வேண்டியிருக்கிறது. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது. இண்டஸ் வேலி ட்ரீட்டி பாகிஸ்தானோட நம்மளை போட்டோம். அந்த ட்ரீட்டி பாகிஸ்தானுக்கு ரொம்ப சாதகமாகவும் நமக்கு ரொம்ப பாதகமாகவும் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒப்பந்தம் போடும்போது நம்மளுடைய நாட்டு நலனை முன்னிறுத்தி அதற்கு ஏற்றாப்போல் ஒப்பந்தம் போடப்படும். இதில் காம்ப்ரமைஸுக்கே இடமில்லை என்று தீர்மானமாக கூறிவிட்டார். இது மாதிரி பல அம்சங்கள் நமக்கு ரொம்ப உற்சாகத்தையும் பெரும் தன்னம்பிக்கையும் கொடுக்க விதத்தில் அமைந்திருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த சுயசார்பு தன்மையை நோக்கி நம்மால் முடிந்த பங்களிப்பை அளிக்க வேண்டும். சேலத்தை சேர்ந்த தொழில் முனைவோர் திருமதி லதா. இன்னைக்கு நம்மளோட பிரதமர் மோடி அவர்களோட உரையை கேட்கும் போது நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு இந்தியா எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் ரோட் மேப்பும் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டெக்னாலஜி, ரெசிலியன்ஸ், பாதுகாப்புத்துறை, வேலை வாய்ப்புன்னு நிறைய விஷயத்த டச் பண்ணாரு. அதுல எனக்கு ரொம்ப டச் பண்ண விஷயம் வேலை வாய்ப்பு திட்டம். ஒரு புது எம்ப்ளாயிக்கு ஒரு 15,000 ரூபாய் மாதம் கொடுக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. இது நான் ஒரு ஃபினான்ஷியல் டேர்ம்ஸா நான் சொல்லல. அந்த குடும்பத்தோட தரம் உயரும். அந்த மாணவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கப்புறம் மரியாதை உயரும் அப்படிங்கிற டேர்ம்ஸ்ல என்னால பார்க்க முடிஞ்சது. இது எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கான கேப்பை பிரிட்ஜ் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா, ஒரு 3 கோடி குடும்பங்களுக்கு போய் சேருது அப்படின்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது அவங்களோட எக்கானமி மட்டும் இல்லாம நம்மளோட இந்தியன் எக்கானமியை நெக்ஸ்ட் லெவலுக்கு புஷ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஜெட் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது சில நாடுகள்ல தான் நடக்குது. அது நம்மளே பண்றோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரியை நம்ம சார்ந்து இருக்க தேவை இல்லை. அதே சமயம் அது நம்மளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். பிளஸ் ஏரோஸ்பேஸோட ஆம்பிஷியஸை ரீடிஃபைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் செஞ்சோம்னா இட் இஸ் கோயிங் டு பி அ பிகஸ்ட் அச்சீவ்மெண்ட். 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா இந்திய மக்களால் கனவுகள் செயல்படுத்தவும் முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்கிரீட் பிளானை மோடிஜி அவர்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேருது அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவோட வளர்ச்சியை அடுத்த லெவலுக்கு இது எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. பசுமை நாமக்கல் இயக்கத்தை சேர்ந்த திரு தில்லை சிவகுமார். பாரத பிரதமர் அவர்கள் ஆற்றிய உரை எழுச்சி மிக்கதாக ஊக்கமளிப்பதாக அமைந்திருக்கின்றது. 2047 ஆண்டில் இந்தியாவானது உலகத்திற்கு வல்லரசாகவும் வழிகாட்டக்கூடிய ஒரு தேசமாகவும் உருவாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதை அறிவுறுத்தினார்கள். சுயசார்பு இந்தியா உருவாக வேண்டும் என்றால் கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சுய தொழிலில் ஈடுபட்டு சுய வேலை வாய்ப்பு செய்து அந்த கிராமத்திலே தங்கி அந்த ஊர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழில்களை ஏற்படுத்தி நாம் நமக்கு தேவையானதை நாமே உற்பத்தி செய்து சுதேசியாக மாற வேண்டும் என்பதைத்தான் தற்சார்பு இந்தியா, தற்சார்பு கிராமங்கள் உருவாக வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக பாரத பிரதமருடைய கனவு நிறைவேறும். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற நாடுகளிலே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரே நாடு அது இந்தியா மட்டும்தான். ஆகவே இந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் அரசோடு இணைந்து தொழில் சார்ந்த ஒரு இந்தியாவை, தற்சார்பு இந்தியாவை உருவாக்கினால் நிச்சயமாக உலகிற்கு வழிகாட்டுகின்ற தேசமாக நமது பாரத தேசம் உருவாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சி போசம்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சர்க்குணம். நம்முடைய பாரத பிரதமர் உரையில் பல்வேறு அசத்தலான துணிச்சலான அறிவிப்புகள் வெளிவந்தன. அணுசக்தி உற்பத்தியை 10 மடங்கு அதிகத்துக்கான ஒரு வாய்ப்பை நாம பெற்றிருக்கிறோம்ங்கிறத அவங்க சொல்றதுல இருந்து நமக்கு தெரியுது. 1,00,000 கோடியில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய திட்டங்கள் வரப்போறதையும் அவங்க முன்னெடுத்து வச்சாங்க. 2047 இந்தியா ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டியதில்லை. இந்த புதிய அதிரடியான சீர்திருத்த முயற்சிகள்ல நம்ம நாடு 2047
10 டிரில்லியன் பொருளாதாரத்துக்கு மிக சாதாரணமாக முன்னேறுங்கிற நம்பிக்கை பாரத பிரதமருடைய உரையிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்குது. வளர்ந்த இந்தியாவிற்கான பல்வேறு அடித்தளங்களை நிறுவுவதற்கான பட்டியலை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அழகாக பட்டியலிட்டார்கள். ஆத்ம நிர்பர் பாரத், இந்தியாவின் பாதுகாப்பு, இந்தியாவினுடைய தொழில்நுட்ப ஆற்றல், விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்புகள், உற்பத்தி துறையில நாம ஏற்படுத்தின மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நமக்கு தன்னிறைவு தானாவே தருது. அதன் விளைவை தான் நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. இந்த 79வது சுதந்திர தின உரையில மிகச்சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அவர் நன்றி சொல்வது மிகச்சிறந்த விஷயமா இருக்கும். காலனித்துவ இந்தியாவிலிருந்து நாம இன்னைக்கு மிகச்சிறந்த இந்தியாவில் இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணமே நம்முடைய விவசாயிகள் தான். காலனித்துவ நாட்டில் நாம் வறுமையில கீழே கடந்தோம். அதுக்கப்புறம் சோர்வே இல்லாமல் மிகப்பெரிய முயற்சிகளை முழுவதுமாக இந்த நாட்டுக்காக வழங்கிய விவசாயிகள் நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய களஞ்சியங்களை எல்லாம், கருவூலங்களை எல்லாம் தன்னுடைய உழைப்பால் நிரப்பினார்கள். அதனால இந்த நாளில் அவர்களுக்கு நன்றி சொல்வது மிகச்சிறந்த விஷயமா இருக்கும். 79வது சுதந்திர தின விழா சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த்.